அது மட்டும் இல்லாமல் விஜய் அண்ணன் சொன்ன ஒரு விஷயம் இருக்கு, அதுவும் நியூஸ்ல பார்த்த விஷயம் தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொடி பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் கொண்டு போய் சேர்க்கணும். அதாவது ஊர் சைட்ல இருக்கட்டும், எல்லாருக்குமே நம்ம கொடி என்னன்றது தெரியணும். ஆனால் இப்போ 2024 ஆயிடுச்சு, இன்னும் 2 வருஷத்துல எலெக்ஷன். அது 2 வருஷம் மீன்ஸ் இன்னொரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 மந்த்துக்குள்ள எலெக்ஷன், 2026 மிட்ல தான் எலெக்ஷன் வரப்போகுது. ஸோ அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா நம்மளோட சின்னமும் நம்ம கொடியும் பொதுமக்கள் கிட்ட போய் சேரணும். இது தளபதி விஜய் இதுல வந்து பயங்கர ஸ்ட்ரிக்டா இருக்காரு. அதனால தான் பாத்தீங்கன்னா இப்போவே கொடி அனௌன்ஸ் பண்றாங்க. மாநாடுக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணிட்டா இப்போ 5ஆம் தேதி கோட் ரிலீஸ். ஸோ எல்லா தேட்டர்லயும், ஆனால் தளபதியோட ஃபேன்ஸ் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் வருவாங்க தேட்டர்ஸுக்கு. அது மட்டும் இல்லாம பொதுமக்கள் விஜய் அண்ணனோட படத்தை பார்க்கறதுக்கு குடும்பமா வராங்க. ஸோ அவங்களுக்கு இந்த கொடியை பார்க்கும்போது ஓ இதுதான் விஜய் அவர்களோட கொடியான்ற மாதிரி ஒரு ரிஜிஸ்டர் ஆயிடும், அந்த சின்னம் ரிஜிஸ்டர் ஆயிடும். எலெக்ஷனுக்கு நம்ம ஒர்க் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ அதனால எல்லா ரசிகர்களோட வீட்லயும் சரி, தியேட்டர் அந்த மாதிரி இடத்துல எல்லாத்திலும் கொடியை வச்சு எல்லாமே பயங்கரமா ரிஜிஸ்டர் பண்ணணும்ன்றதான் தளபதி சொல்லியிருக்காருன்ற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்க சொந்த இடத்துல இப்போ பொது மக்களுக்கு டிஸ்டர்ப் ஆகிற இடத்துலயோ